ஜப்பானை ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்றதுக்கான ஒரு பிலாசபிக்கல் காரணம், ஒரு பெரிய பிலாசபிக்கல் காரணம் இருக்கு. அது என்னன்றதை டீட்டெயிலாக சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவாக நம்ம இந்தியாவில் கனமழை பெஞ்சு ஃப்ளட்லாம் வந்துச்சுன்னா ரோட்ல பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜோட அந்த தண்ணி மிக்ஸ் ஆகி ரொம்பவே பிளாக்காக இருக்கும். ஆனால் ஜப்பானில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கிறிஸ்டலாக இருக்கும். நான் சொல்றது நம்பலன்னா இந்த வீடியோ நீங்களே பாருங்க. நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க தண்ணி எந்த அளவுக்கு சுத்தமாக இருந்தால் அதில் வந்து கொய்க்கான்ற ஒரு ஃபிஷ் வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குன்றத. இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டை இவ்வளோ கிளீனாக வச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் சிவிக் சென்ஸ் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிலாசபிக்கல் ரீசனே இருக்கு. அது என்னன்றது சொல்றேன் கேளுங்க. கியோமிரு அப்படின்னா பியூரிஃபைன் அர்த்தம். அதாவது ஒவ்வொருத்தரும் பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் ரொம்ப கிளீனா இருக்கணும்னு சொல்றாங்க. சுத்தி இருக்க இடத்தையும் கிளீனா வச்சுக்கணும், அவங்களோட தாட்ஸையும் கிளீனா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸையோ இம்பியூரிட்டிஸையோ அவங்களுக்குள்ள வச்சுக்க கூடாது. ஸோ இதுக்கு நீங்களே கேட்கலாம், எல்லா ஊர்லயும் இதுதான் சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவலா சுத்தமா இருக்கணும், சுத்தி இருக்க எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கணும்ட்டு. ஆனா பர்டிகுலரா ஜப்பான்ல மட்டும் ஏன் இதை ஃபாலோ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஹோமோஜினியஸ் சொசைட்டி. அப்படின்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய லார்ஜ் பார்ட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா எத்னிக்கலாவும் கல்ச்சரலாவும் ஜாப்பனீஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேசக்கூடிய மொழியும் ஜாப்பனீஸா இருக்கிறனால தான் இந்த பிலாசபி எல்லாருனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்படி ஃபாலோ பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அந்த ஊர்ல குப்பை தொட்டிகள் கம்மியா தான் இருக்கும். ஒருவேளை அவங்கள்ட்ட குப்பை இருந்தா கூட அந்த குப்பையை அடுத்த குப்பை தொட்டி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சே போடுவாங்களே தவிர கீழே அங்கேயே போட மாட்டாங்க. ஸோ ஜப்பான்ல இருக்கவங்க குப்பையை கீழே போட்டா ஃபைன் இல்ல, அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எது ரொம்ப கில்ட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் அக்செப்டன்ஸ் தான். ஏன்னா ஒரு குப்பையை கீழே போடுறப்போ மற்ற மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, பாக்குறவங்க வந்து என்ன குப்பையை கீழே போடுறான் அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணிடுவாங்கன்ற பயத்திலேயே அந்த கில்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த குப்பை தொட்டியில் போய் போடுறாங்க குப்பையை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம இந்தியாவும் ஜப்பான் மாதிரி கிளீனாக இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணுன்றதை